அந்த பஸ் 375 ஒரு பேசும் பொருளா அமானுஷ பஸ்ஸா தான் எல்லார் மத்தியிலுமே வந்து உலாவிக் கொண்டிருக்குது. தூரத்துல பாரம்பரிய சீன உடை அணிஞ்ச 3 பேர் அந்த பஸ்ஸை வந்து மறைச்சு கொண்டிருந்திருக்காங்க. ஒரு வித்தியாசமான குளிர உணர ஆரம்பிக்கிறாங்க. தண்ட பயணத்தை ஆரம்பிச்சு போய்கொண்டே இருக்குது. ஆனா உள்ளுக்கு இருந்தவங்களுக்கு ஏதோ தப்பா தோணிக்கொண்டே இருந்திருக்கு. அந்த 3 பேருக்குமே கால்கள் இல்ல, அதை நீ நோட் பண்ணியா அப்படின்னு. நான் தான் உன் உயிரை காப்பாற்றேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்றா. இது ஒரு குவாரியில இருந்த நீர்ல இருந்து இந்த பஸ்ஸை வந்து மீட்கிறாங்க. அப்படி இந்த பஸ்ஸை மீட்கைக்குள்ளதான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, நவம்பர் 15 அன்று சீனாவில் இருக்கிற யுவாங்மிங் ஷுவாங் என்ற இடத்துல இருந்து பஸ் நம்பர் 375 தன்னை கடைசி பயணத்தை ஆரம்பிக்குது. பஸ் டிரைவர் அதோடு சேர்த்து கண்டக்டரோட தன்னை கடைசி பயணத்தை ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கொண்டிருக்கேக்குள்ள ஒரு பாட்டியும் ஒரு இளைஞனும் அந்த பஸ்ல ஏறிக்கொள்றாங்க. அவங்க ஏறின பிறகு பஸ் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிச்சு போய்கொண்டிருக்கு. அப்படி போய்கொண்டிருக்கேக்குள்ள பஸ்ஸை வந்து ஒரு காதல் ஜோடி வழிமறிக்கிறாங்க. உடனே பஸ்ஸும் வந்து நிக்குது. அவங்களும் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிக்கொள்றாங்க. ஏறி இந்த பாட்டியும் இளைஞனும் இருக்கிற சீட்டுக்கு பின்னால போய் அவங்க உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா பஸ் மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்குது. அப்படியே போய்கொண்டிருக்கேக்குள்ள தூரத்துல பாரம்பரிய சீன உடை அணிஞ்ச 3 பேர் அந்த பஸ்ஸை வந்து மறைச்சு கொண்டிருந்திருக்காங்க. பட் இந்த டிரைவர் நினைக்கிறாரு அவங்கள ஏத்த தேவையில்ல, அப்படியே மூவ் ஆகி போயிருவோம் அப்படின்ட்டு இந்த டிரைவர் நினைக்கிறாரு. ஆனா வந்து அவங்க 3 பேருமே நடு ரோட்ல வந்து நின்று பஸ்ஸை மறைக்கிறாங்க. அதால டிரைவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அவங்கள ஏத்திக்கொள்றாங்க பஸ்ல. இவங்க இந்த 3 பேரும் என்ன செய்யறாங்க, பஸ்ஸுன்ற கடைசி சீட்டுல போய் உட்கார்றாங்க. பட் பாக்குறதுக்கு ரொம்பவே வினோதமா இருந்திருக்காங்க. அந்த பஸ்ல இருந்த எல்லாருமே அவங்களையே குறுகுறுன்னு பார்த்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களோட உடுப்பா இருக்கட்டும் சரி, அவங்களுடைய பழக்க வழக்கமா இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து ரொம்பவே வினோதமா இருந்திருக்கு. அதுல இருந்த நடுவில் இருந்தவர் வந்து ரொம்பவே சோர்வா உட்கார்ந்து இருந்திருக்காரு. அப்படியே பஸ் தண்ட பயணத்தை ஆரம்பிச்சு போய்கொண்டே இருக்குது. ஆனா உள்ளுக்கு இருந்தவங்களுக்கு ஏதோ தப்பா தோணிக்கொண்டே இருந்திருக்கு. அப்படியே பஸ் வந்து மூவ் ஆகி போய்கொண்டே இருக்கு. அப்படி போய்கொண்டிருக்கேக்குள்ள அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தவங்க ஒரு வித்தியாசமான குளிர உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த குளிர் வந்து ரொம்பவே ஏசிய தாண்டின குளிரா இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள அதுல இருந்த பாட்டி வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. உடனே அங்க இருந்தவங்க எல்லாருக்குமே குழப்பமா இருந்திருக்கு, ஏன் இந்த பாட்டி கத்துறாங்கன்னு. பாட்டி அப்பதான் சொல்றா, இந்த பர்ஸை வந்து இந்த பையன் களவெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தி சண்டை பிடிக்கிறா. அந்த பையனும் நான் எடுக்கல அப்படின்னு சொல்றா. பட் இந்த பாட்டி மறுபடியும் நீ தான் களவெடுத்த, என் பர்ஸை காணோம் அப்படின்னு இந்த பாட்டி சொல்றா. இதை பார்த்த பஸ் டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் என்ன பண்றேன்னே தெரியல. அவங்களை சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. பட் அது முடியல. அப்படி இருக்கக்குள்ள இந்த பாட்டி சொல்றா, என்னையும் இவனையும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ரக்கி விட்டுருங்க அப்படின்னு இந்த பாட்டி சொல்றா. இவங்க போட்ட ரகலை தாங்க இல்லாம பஸ் டிரைவரும் கண்டக்டரும் இந்த பாட்டியையும் அந்த இளைஞனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல ரக்கி விட்டுறாங்க. அப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன இந்த பாட்டி வந்து அந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, நான் தான் உன் உயிரை காப்பாற்றேன் அப்படின்னு இந்த பாட்டி சொல்றா. இந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. இன்னும் இந்த பாட்டிக்கு லூஸா இருக்குமோ. ஒருக்கா சொல்றா, நான் அவங்களோட பர்ஸை களவெடுத்தேன் அப்படின்ட்டு. இப்ப சொல்றா, என் உயிரை தான் காப்பாற்றினேன் அப்படின்ட்டு. என்ன இந்த பாட்டி சொல்றா அப்படின்ட்டு பாட்டி எனக்கு புரியல, திருப்பி சொல்லுங்க அப்படின்ட்டு அந்த பையன் கேட்கிறான். அதுக்கு பாட்டி சொல்றா, அந்த பஸ்ல வந்து 3 பேர் வந்து சீன பாரம்பரிய உடையில ஏறினாங்களே, அவங்கள நீ கவனிச்சியா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு இந்த பையனும் ஆமா நான் கவனிச்சேன், அதுக்கு என்ன அப்படின்னு இந்த பையன் கேட்கிறா. அப்ப அந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்றா, அந்த 3 பேருக்குமே கால்கள் இல்ல, அதை நீ நோட் பண்ணியா அப்படின்னு. இந்த பையனுக்கு பாட்டி சொல்றது லூசுத்தனமா இருந்திருக்கு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அதை பெருசா கண்டுகொள்ளல. பாட்டிக்கு ஏதோ மூளை குழம்பிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க போங்க நாங்க பார்த்துக்கொள்றோம் அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. பட் அடுத்த நாள் காலையில தான் பெரிய ட்விஸ்டே காத்திருந்துச்சு. அடுத்த நாள் காலையில வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. அது என்ன அப்படின்னா, இந்த பஸ் நம்பர் 375 மிஸ்ஸிங் அப்படின்ட்டு வருது.
அப்படி இருக்கக்குள்ள தான் இந்த பாட்டி என்ன செய்யறா, மீடியாவுக்கு போய் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறா. என்னண்டா, நான் வந்து நேற்று இதை பற்றி போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தேன். என்னடா, நான் அந்த பஸ்ல தான் நேற்று வந்திருந்தேன். அப்போ அப்படி 3 பேர் கால் இல்லாதவங்கள பார்த்தேன் அப்படின்னு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. எனக்கு பைத்தியம் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க. பட் இப்போ எப்படி நடந்திருக்கு அப்படின்னு இந்த பாட்டி இந்த விஷயத்த மீடியாவுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறா. அதுக்கப்புறமா சைனா ஃபுல்லா இந்த விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. அதோட தேடுதல் வேட்டை வந்து ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த பஸ்ஸை எப்படி மீட்கிறது அப்படின்னு இப்படியே ஒரு 5-6 மாதம் போகுது. போன பிறகு ஒரு குவாரியில இருந்த நீர்ல இருந்து இந்த பஸ்ஸை வந்து மீட்கிறாங்க. அப்படி இந்த பஸ்ஸை மீட்கக்குள்ளதான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள 5 பேர்ட்ட டெட் பாடி தான் இருந்திருக்கு. அதாவது வந்து பஸ் டிரைவர், கண்டக்டர், அதோட சேர்த்து அந்த கப்பிள், அதோட சேர்த்து ஒருத்தர், மொத்தம் 5 பேர்ட்ட பாடியை மீட்டிருக்காங்க. ஆனா அந்த பாட்டியும் இளைஞனும் ரங்கினா பிறகு அந்த பஸ்ஸில் கடைசியா போனவங்களோட எண்ணிக்கை வந்து 7 பேர். அப்படி இருக்கக்குள்ள 2 பேர் மிஸ்ஸிங். அந்த 2 பேருக்கு என்ன ஆச்சு, இந்த 5 பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயம் வந்து இப்போ வரைக்குமே ஒரு மர்மமாக தான் இருக்கு. இன்றைக்கு வரைக்குமே அந்த பஸ் 375 ஒரு பேசும் பொருளா, அமானுஷ பஸ்ஸாக தான் எல்லார் மத்தியிலையுமே வந்து உலாவிக் கொண்டிருக்குது.